show that 5 minus square root 3 is irrational. 5 minus square root 3 is a irrational number னு எப்படி ப்ரூவ் பண்ணுறோம்னா by proof of contradiction method. இப்போ 5 minus square root 3 ஒரு rational numberனு assume பண்ணுறோம். rational numberனா என்ன? நம்மளால் இந்த 5 minus square root 3 integer by integer ஃபார்மில் எழுதலாம். அதாவது 5 minus square root 3 equal to r by s இந்த ஃபார்மில் எழுதலாம். where r and s are integers and s is not equal to 0. இப்போ r and s prime factorize பண்ணுறோம். இப்போ r and s prime factorize பண்ணுறோம். then காமனாக இருக்கிற factors cancel பண்ணுறோம். 5 minus square root 3 equal to r prime factorize பண்ணும்போது we assume a into d into c. sங்கிற நம்பரை prime factorize பண்ணும்போது அதோட factors b into d into c காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 5 minus square root 3 equal to a by b where a and b are co-prime. co-primeனா என்ன? ஏக்கும் பிக்கும் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் காமனாக இருக்கணும். அந்த காமனாக இருக்கிற ஃபேக்டர் வேறு எதுவுமே இல்லை, அது நம்பர் 1 தான். இப்போ irrational பார்ட் ஸ்கொயர் ரூட் 3 இருக்கு இல்லையா, அதை ஐசோலேட் பண்ணுறோம். அதுக்காக இந்த 5 minus square root 3 equal to a by b எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 minus a by b equal to plus square root 3. இதை ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ LHSல இருக்கிற 5ஐயும் a by bஐயும் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 5ஓட டினாமினேட்டர் 1 அண்ட் ஏவோட டினாமினேட்டர் b. எப்போவுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ரெண்டு நம்பரையை சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம்னா 5ஐ மட்டும் b by bயால் மல்டிப்ளை பண்ணுறேன். இதனால் 5ஓட வேல்யூ மாறாது அண்ட் 5ஐயும் a by bயையும் ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிடலாம். 5 into b by b minus a by b equal to square root 3. இப்போ இந்த b வந்து காமனாக எழுதிக்கலாம். இதை கம்பைன் பண்ணும்போது 5b minus a equal to square root 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். 5b minus a by b equal to square root 3 இது வரைக்கும் டெரைவ் பண்ணியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த LHSஐ பார்த்தீங்கன்னா a and b are integers. ஏயும் பியும் ஒரு இன்டிஜர்ஸ். அதே போல் 5b minus a அதுவும் ஒரு இன்டிஜர். b வந்து should not equal to 0. ஓவராலாக பார்த்தீங்கன்னா LHS is a ratio of 2 integer. இந்த LHSங்கிறது ratio of 2 integers. அதாவது integer by integer. integer by integer எப்போவுமே ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். இந்த ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது எப்போவுமே ஒரு ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கணும். இன்னும் பெர்ஃபெக்டாக சொல்லணும்னா 5b minus a by b is a rational number. But equation 1 பார்த்தீங்கன்னா 5b minus a by b equal to square root 3ன்னு எழுதியிருப்போம். அதாவது இப்போது இங்கே என்ன சொல்கிறோம்னா square root 3 ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 5b minus a by b என்னன்னு எழுதியிருக்கோம்? ரேஷ்னல். அப்போ இந்த ரேஷ்னல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3. ஸ்கொயர் ரூட் 3ஐ வந்து இப்போ என்னன்னு சொல்கிறோம்? ஈக்குவல் டு ஒரு ரேஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி தியரமில் ஸ்கொயர் ரூட் 3 இஸ் இர்ரேஷனல் நம்பர்னு டெரைவ் பண்ணியிருப்போம். அதேபடி ஸ்கொயர் ரூட் 3 ஒரு தியரமில் இர்ரேஷ்னல் ஆகவும் இப்போது ரேஷ்னல் ஆகவும் இருக்க முடியும். இதை தான் கான்ட்ரடிக்ஷன்னு சொல்லுவாங்க. தேர்ஃபோர் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் நம்ம அஸ்யூம் பண்ண 5 minus square root 3 is rational is wrong assumption. Therefore the final conclusion is 5 minus square root 3 is irrational.